ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அஷ்டம சனின்னு ஒரு பிரச்சனை. இந்த கடவுள் இருக்காரே, அற்புதமான ஒரு என்ன சொல்றது? பிரபஞ்ச ரகசியத்த சொல்ல முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு சின்ன கெடுதல் இருக்குன்னா, நோயையும் படைத்து, அதற்கு ஒரு மருந்தையும் படைக்கிறார். 11ஆம் இடத்துக்கு குரு வரார். அட்டமாதிபதி 11ஆம் இடத்தில், பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்தில். அது 11ஆம் இடம்னா என்னங்க? சர்வ வெற்றின்னு பேர். சர்வ வெற்றின்னா என்ன? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எதையாவது நினச்சி கவலைப்படாதவன் எவனாவது இருப்பானா? ஏதோ ஒரு கவலை இருக்கும். கண்ணு சிறுசாக இருக்குன்னு ஒருத்தன் கவலைப்பட்டுட்டு இருக்கான். கண்ணு பெருசாக இருக்குன்னு ஒருத்தன் கவலைப்படுறான். அப்புறம் ஒருத்தன் நான் வெள்ளையாக பிறந்துட்டேன்னு கவலைப்படுறான். ஒருத்தன் நான் வெள்ளை இல்லைன்னு கவலைப்படுறான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் கவலைப்படுறான். கல்யாணம் ஆகலைன்னு ஒருத்தன் கவலைப்படுறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கவலை இருக்கிறது. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன கவலை தெரியுமா? அஷ்டம சனி சேர வந்துருச்சுங்க, என்னங்க? அதை தீர்க்கிறதுக்கு விமோச்சனம் 11ஆம் இடத்து குரு பகவான். சகல வெற்றி. என்ன நினைக்கிறீங்க? எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமா? பாஸ் பண்ணிக்கலாம். வேலை வேணுமா? கிடைக்கும். இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 11ஆம் இடத்துல இருந்து சகல ஐஸ்வர்யங்களை தர காத்திருக்கிறார். 2வது குழந்தை அவங்களுக்கு திருமண தடை இருந்தால் அது நடந்துடும். 2வது திருமணமே சில பேருக்கு தடையாக இருக்கும். தெரியாமல் ஒரு ஏமாந்து போகிறது சகஜம்தான். ஒரு தடவை திருமணம் நடந்து இப்படி ஏமாந்துருச்சு சார் அப்படின்னா, அந்த 2வது திருமணம் 11ஆம் இடம் தான் 2ஆம் இடமாக சொல்லப்படுது. ஸோ அது வெற்றிகரமாக அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்டமாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் எதனால் நீ தோல்வி பெற்றாயோ அந்த தோல்விக்கான விமோச்சனம் 11ஆம் இடத்தில் இருக்குன்னு பேர். அப்புறம் சில சமயத்தில் பாருங்கள், வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, சில மருத்துவத்தில் ஏதாவது ஒரு சில நேரத்தில் நம்ம சரியாக மருந்து சாப்பிடாம நமக்கு ஒரு சூழ்நிலையில் ஏமாந்து போயிடுவோம். அப்போ இந்த 11ஆம் இடத்துல குரு வரும்போது சரியான மருத்துவர்கள் கிடைப்பார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ நல்லாயிருக்கும். அஷ்டம சனி என்ற கவலையை ஓரமாக வைத்துவிட்டு 11ஆம் இடத்து குரு பகவான் நம்மளை வாழ வைப்பார் என்ற சந்தோஷமாக நீங்கள் லைஃப்பை டேர்ன் பண்ணிக்கலாம்.